நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்திலிருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 272வது வீடியோ. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்றைக்கி பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்ன, லலித்தையும் அவளுடைய பரிவாரம் பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி ஜஸ்ட் ரீகேப் தான், பிட்டாக பேசிட்டு பண்ணலாம் முன்னாடி. இப்போ வந்து ஜஸ்ட் வி ஆர் டூயிங் த ரீகேப்பிங். இதனை ஜனங்களுக்கு அடிக்க சொல்ல வேண்டியிருக்கு. எல்லாமே லலிதாம்பால் எடுத்தோடனே அந்த வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்ரீவித்யை பற்றி முதலையே சில பேர் ஜம்ப் பண்ணுறா. இங்கே ஒன்றுத்துக்கு பேசிக் ஒரு ஸ்டெப்பு, அடுத்து 5வது ஸ்டெப்பு 10வது ஸ்டெப்புக்கு போகிறா. அது மாதிரிலாம் போகக்கூடாது. வேரியஸ் ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு கணபதியில் தான் ஆரம்பிக்கணும். கணபதி எனி மந்திரம் செஞ்சுக்கலாம் நம்ம. அதாவது ஏகாட்சர கணபதி, கம் ஜியுஎம்னு தான் கணபதியோட அந்த மூல பீஜாட்சரம். அதுதான். இல்லை பெரிய மந்திரமாக தெரிய எனக்கு மகா கணபதி மந்திரம், அதாவது பீஜாபுர கதேஷோ தியான ஸ்லோகம் சொல்லிட்டு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் கம் கம் கணபதி வரப்படுறது சர்ப ஜனமே வசமானாய் ஸ்வாகா சொல்கிறா இல்லையா. அது நான் எப்பயுமே எல்லாரும் சொல்லுது, எளிமையாக இருக்கிறது வந்து சொல்லணும். அதாவது மந்திரங்கள் ஒரு தெரிஞ்சுக்கணும். எப்பேற்பட்ட மந்திரங்கள் எடுத்தாலும் அந்த பீஜங்கள் கரெக்டாக சொல்லி நிறையா சொல்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் நல்லது. பெரிய பெரிய மந்திரங்களை வச்சுட்டு மாலா மந்திரம் கூட 15 எழுத்துக்கு மேலே ஒரு மந்திரம் போனாலும் மாலா மந்திரம் பெறுது. ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. கணபதியோட பீஜ எப்படி லக்ஷ்மி பீஜம் வந்து ஸ்ரீம்லேயும், ஹிர்லேகாந்த புவனேஸ்வரி பீஜம் வந்து ஹிரீம்லேயும் இருக்கோ, கணபதி இது கம் ஜியுஎம்ல தான் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது ஏகாட்சரமாக சொல்லிட்டு போகலாம். கம்னு சமஸ்கிருதத்தில் ஒரு எழுத்து அது. ஸோ அப்படி அது சொல்லிட்டு போயிடலாம். இப்போ கணபதி மந்திரத்தை சொல்லிவிட்டு மினிமம் கவுண்டிங் ஒருத்தர் கேட்டு இருந்தார் நேற்று. 27, 54, 108 எப்படி வேணால் சொல்லலாம். அது பட் பெட்டர் டு ஸ்டிக் ஆன் டு ஒரு கவுண்டிங் வச்சுக்கோங்க. சண்டே ஹாலிடேஸ் மாதிரி நிறைய சொல்லலாம். அடுத்ததாக இப்போ கணபதியை நான் படம் கணபதி எல்லாருக்கும் தெரியும். ஸோ கணபதி முடித்த பிறகு தான் பாலை சொல்லித்தரணும். இந்த பாலையில் வந்து இந்த பாலா மந்திரமே வந்து 3 எழுத்து தான் சொல்லுது, திரேஷ்டி தான். ஆனால் வழக்கில் வந்து திரேஷ்டியை சொல்கிறதில்ல. ஓம் ஐம் க்ளீம் ஓம் ஐம் க்ளீம் அப்படி சொல்ல முடியாது. ஜப விதாரம் வரும்போது ஷடாட்சரமாக சொல்கிறது தான் வழக்கு. இதெல்லாம் வந்து when people raise a doubt, it is my duty to clarify them. இது வந்து ஷடாட்சரமாக பாலையோட இது வந்து சொல்கிறது வந்து அருண கருண ஜாலி ரஞ்சதா சாபகாச புத்திர ஜப பிடிக்க புஸ்தக இது இதுகர வராட்சியா புல் கல்கார சொந்தா நிவத்து பாலா நித்து கல்யாணசீலான் இருக்கு தியான ஸ்லோகம். இப்போ வந்து இது மாதிரி 2 மேக்கரங்களில் புஸ்தகமும் அக்ஷமாலையும் வச்சுட்டுருக்கா. ஜபமாலையை வராபயத்தை வச்சுட்டுருக்கா. முன்கரங்களில் நீலோத்பல மலரில் உட்காந்துருக்கா. இது சரி 9 வயசு குழந்தது. இதுதான் பாலா மந்திரம். ஸோ பாலையை இது பண்ணி பாலை தான் பேசிக் ஸ்டெப்பு. அம்பாள் தேவி உபாசனையில் பாலை கட்டாயம் செஞ்சாகணும். அதுக்கப்புறமா சண்டியெல்லாம் வருது. ஸோ இது நல்லா இது பண்ணிடணும். அடுத்து வந்து அடுத்த ஸ்டெப்பை சொல்கிறேன். வேரிய ஸ்டெப்ஸ் வரும்போது இப்போ தேவதை பற்றி மந்திரத்துக்கு நான் போல தேவதா ஸ்வரூபங்களை சொல்கிறோம். பாலை வந்து லலிதையினுடைய அங்க தேவதைன்னு இருக்குது. பாலாம்பிகை பேர். அப்போ அங்க தேவதை லலிதைக்கு. அதே மாதிரி பிரத்யங்க தேவதை இருக்கா. பிரத்யங்கரா இல்லை, பிரத்யங்க. அதுக்கு போல அங்க பிரத்யங்க. பிரத்யங்க தேவதையான அன்னபூர்ணி. அன்னபூர்ணிக்கு உண்டான மந்திரங்கள் இது இருந்தால் பூஜையில் இது சொல்லலாம். படம் இருந்தால் படத்துக்கு பூஜை பண்ணால் போதும். அவள் அங்க தேவதை, இவ பிரத்யங்க தேவதை. நான் ஸ்ரீவித்யா கிரமத்துக்கு பிரகாரமே போகிறேன். அடுத்தது அம்பாளுடைய 4 கரங்களில் மேல் 2 கரங்கள் என்ன இருக்க, அங்குஷம் இருக்குது, பாசம் இருக்குது. அங்குஷம் வந்து வலது மேல் கரத்தில் இருக்குது, பாசக்கயிறு வந்து இடது மேல் கரத்தில் இருக்குது. இந்த அங்குஷத்துலேருந்து வரவதான் வந்து சம்பத்கரி. சம்பத் கௌரி இல்லை, சம்பத்கரி. இப்போ வந்து மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்காவோ. இப்போ என்ன செய்கிறான்னா கையில் இது வச்சுட்டுருக்கா, அங்குஷத்தை வச்சுட்டுருக்கா, சூலம் வச்சுட்டுருக்கா, மாதிரிலாம் காமிச்சிருக்கா. அதில் கதை வச்சுட்டுருக்கா, 4 திருக்கரங்களோடு இருக்கா. ரணகோலாகலம்ன்ற யானையில் உட்காந்துட்டுருக்காவோ. அது சொல்ல வெண்ணிற யானை, இது கருப்பாக போட்டிருக்கான் அந்த யானை. அதில் வெண்ணிற யானை ரணகோலாகலம். இது வந்து இதில் அங்குஷத்துலேருந்து வெளிப்படுற தேவதைவோ. யானை படைக்கு தலைவி.
லலிதையோட யானைப்பட தலைவி இவோ. அடுத்ததாக இந்த பாசக்கையில் வர பாசக்கையில் வந்து அஸ்வாரூடா, இது வந்து ரவிவர்மா ஆற்று அந்த காலத்தில் வந்தது. அபராஜித்தம் வந்து வெள்ளை நிற குதிரையில் உட்காந்துருக்கா பாருங்க. எப்பயுமே குதிரையை விட்டு இறங்க மாட்டாவோ. கையில் பொன் பேரம்பு வச்சுக்கா, சாட்டை வச்சுக்கலவோ, பொன் பேரம்பு வச்சுட்டு ரவிவர்மா பெயிண்டிங் இது. இதில் வர இதில் தான் வந்து பாஸ்கராயக்கு காசியில் மகாயாக கிரமம் பண்ணும்போது அஸ்வாரூடா திஷ்டி சாட்ட கோடி கோடி பிராவத, கோடிக்கணக்கான குதிரைகளுக்கு நடுவே பவனி வராவோ அப்படின்னு சொல்லப்படுறது. அவள் உட்காந்துருக்கிறது வந்து அபராஜித்தம். அபராஜித்தம் யாருமே வெல்ல முடியாத குதிரை அப்படின்னு அர்த்தம். அது அபராஜித்தா, அபிஜித், அபராஜித்தா அதெல்லாம் வந்து அவள் யாரும் வெல்ல முடியாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இதில் வந்து இதில் வராவோ பாசக்கையெல்லாம் வராவோ. பாசக்கயிறு பார்த்தாச்சு, அங்குசத்தை பார்த்தாச்சு, அங்கே பிரத்யங்க தேவத்தை பார்த்தாச்சு. அடுத்ததாக முன் 2 கையில் என்ன இருக்குது அம்பாளுக்கு? ஒரு கையில் வந்து பஞ்சபானம் வச்சுட்டுருக்கா. வலது முன்கையில் பஞ்சபானமும், இடது முன்கையில் கரும்பு வில்லு வச்சுக்கா. மனோரூபேஷ கோதண்டா பஞ்ச தன்மாக்கசாயக அப்படின்ட்டுருக்க. மனமாகிய கரும்பு வில்லை வச்சுட்டுருக்கா. அதில் இருந்தால் மாதங்கி உதயமாறான் இருக்கு இடது முன்கரத்தில். இப்போ வலது முன்கரத்தில் என்ன இருக்குது? 5 மலர் கடைகளை வச்சுட்டுருக்கா. இப்போ தப்பாக சொல்லுவாள். அதில் சம்பகா அசோக புண்ணாகன்ற இல்லையா, சம்பகா சோகன்னு படிக்கிறான் நிறைய பேர். சம்பகம் அசோகம் புண்ணாகம் அது கிடையாது. இந்த 5 கடைகள் என்ன இருக்குன்னா, நல்லா சொல்கிறேன் பாருங்க. செந்தாமரை ஒரு கணை, செவ்வல்லி 2, செவ்வாம்பல், செந்தாமரை, செவ்வல்லி, செவ்வாம்பல், செங்கழுநீர்ப்பூ. செங்கழுநீர்ப்பூ அது நீலப்பழம். செங்கழுநீர்ப்பூ, மாம்பூ, இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் மாம்பூ. இது பிச்சை 4 வந்து ரெட் பேஸ்டில் வருது. மாம்பூ தான் மஞ்சள் கலரில் இருக்கும் அது. ஸோ என்ன, இது வந்து பஞ்ச இந்திரியங்களை குறிக்கிறது. ஸோ இந்த பஞ்சபானமும் பஞ்ச இந்திரியங்களை குறிக்கிறது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். முன்னாடி சில மலர்கள் பேர் வந்தாலும் அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு திஸ். பஞ்சபானத்துலேருந்து தான் வாராகி வரா. நல்லா புரிஞ்சுங்க. பஞ்ச இந்திரிய கட்டுப்பாட்டுக்கு வாராகி. ஸோ வாராகி எதுலேயும் உதயமாறா? அம்பாளுடைய வலது முன்கரத்தில் இருக்கிற பஞ்சபானத்திலேயே ஒரு வித மாறான்னு இருக்கு. அதே மாதிரி இடது முன்கையில் இருக்கிற கரும்புலேருந்து உதயமாறது மாதங்கி. இந்த வாராகி என்ன செய்கிற? அவள் தான் தண்டினி அப்படின்னு பேர். தண்டநாதா, சமயேஸ்வரி, சங்கேதா, போத்ருணி, சிவா, ஆக்ஞாசக்கரேஸ்வரி, அரிக்னி மாதிரிலாம் பேர் இருக்குது அவளுக்கு. 16 நாமாவளி சொல்லிருக்கு. வாராகி அம்பாளை சொல்லும்போது அவளுக்கு உண்டான நாமாவளிகள் 16. இவளுக்கு என்ன மூல மந்திரம் என்ன கேட்டால், அந்த பிஜாஷ் என்ன கேட்டால், இது ஓம் ஐம் க்ளௌம், KLOWM, ஓம் ஐம் க்ளௌம், ஓம் ஐம் க்ளௌம் சொல்லி தான் சொல்லணும். அவள்கிட்ட சொல்லும்போது, வாராகியோட இது சொல்லும்போது ஓம் ஐம் க்ளௌம் வாராகி நமக, ஓம் ஐம் க்ளௌம் போத்ரினி நமக. நான் வந்து ஆர்டரில் சொல்ல, உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லி காமிக்கிறேன் நான். ஸோ வாராகியினுடைய இது வந்து இப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இவன் வந்து என்ன செய்கிற, அம்பாளுக்கு சொல்கிறா, அம்மா வரம சரியில்லைம்மா, பார்த்துக்கோ, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்த. இது தண்டினி, இவ தான் தண்டநாத்தா, இவ தான் சேனாதிபதி, சேனைக்கு அதிபதி. இவ தான் வந்து அம்பாளுக்கு உறுதுணையாக இருந்து அவள் பண்டாசுரனை இது பண்ணுறதுக்கு விஷுக்கர பிராணஹரண வாராகி வீரியனத்தி தான் விஷுக்கரன்ற அசுரனை அழிக்கிறார். இதில் ஒரு ஸ்மால் கிளாரிஃபிகேஷன் சொல்லணும். இதில் சொல்லும்போது லலிதோபியானத்தை சொல்லும்போது வாராகி அழிக்கிற வந்து அசுரன் வேற பேரை போட்டிருக்கோம். ஆனால் அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா வந்து இந்த வாக்பாதினிகள்லாம் அம்பாளுடைய அந்த ஸ்ரீசக்கரத்து தேரில் அவள் தான் உட்காந்துட்டுருக்கா. அவள் நேருக்கு நேரம் பார்க்குறா. ஸோ அவள் சொன்னது தான் லலிதா சாஸ்திரநாமா. ஸோ லலிதாவில் என்ன சொல்லிருக்கோ அதான் நம்ம எடுத்துக்கணும்னு இருக்கு. விஷுக்கர பிராணஹரண வாராகி வீர் நந்திதா, விஷுக்கரன் அழிச்சது வாராகி அப்படின்னு வச்சுக்கணும். அதே மாதிரி பண்டனுக்கு 30 குழந்தைகள் இருக்கு. இப்போ அந்த பாலாம்பிகை வந்து தான் இந்த பண்டனுடைய அந்த பிள்ளை குமாரர்களை அழிக்கிறது பாலாம்பிகை. அதுவும் தெரிஞ்சுக்கணும்.
பண்ட புத்திர வதோயித்த பாலா விக்ரமனித்தான் வருது. ஸோ அதெல்லாம் அர்த்தங்கள் தெரிஞ்சு சொன்னால் போது நமக்கு புரிபடும் அதெல்லாம். ஸோ இப்போ இப்போ பார்த்தாச்சு. மாத்தங்கி இதில் வர இல்லையா, ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் மதங்க தீர்த்தத்துலேருந்து உதயமாற அப்போ நீலோத்பல மலர் உட்காந்துருக்கு, குழந்தை படுத்துட்டுருக்கு. மதங்க அடர்ந்து காத்தால் 4 மணிக்கு குளிச்சுட்டு வர்றார் அவர். அப்போ தூக்கி பார்க்கும்போது ஒரு கையில் கிளியும் ஒரு சின்ன வீணையை கையில் வச்சுட்டுருக்குது. அது அப்பாவோட மார்பில் எட்டி உதைக்கிறதான். மாத்தங்கி உதயம் அப்படியே சொல்லிருக்கு, ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வரலட்சுமி நோன்பு பண்ணுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வரலட்சுமின்னு இது லக்ஷ்மியை குறிக்கிறது இல்லை, மாதங்கியை குறிக்கிற நோன்பு. அதனால தான் காதோலை, கருகமணி இதெல்லாம் கண்ணாடி வளையெல்லாம் போடுறது மாதங்கிக்கு. மகாலட்சுமிக்கு இல்லை. மகாலட்சுமி வைர ஓலை, இவளுக்கு பண ஓலை. இப்போ நேற்று சொன்னேன், நான் பேசிட்டு இருக்கும்போது கரும்பை கடிக்கக்கூடாது, கடம்பை மரத்தில் உட்காரக்கூடாது. அதே மாதிரி பனை ஓலை தடுக்கில் ரொம்ப புனிதமாக கருதணும் இருக்குது. பனை ஓலையில் உட்காரக்கூடாது ரொம்ப. ஏன்னா அவள் போட்டுக்கிற அடிகலனில் இருக்குது. அந்த காலத்தில் திருமாங்கல்யமே பனை ஓலை தான் பண்ணி போட்டிருந்தா. அதுவும் தெரிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு தெரியாதது. திருமாங்கல்யமே மஞ்சள் இதில் பனை ஓலையை மடித்து உள்ளே மஞ்சள் இதெல்லாம் போட்டு அதை பேக் பண்ணி டப்பாவாட்ட கட்டிடுவாள். அதுதான் திருமாங்கல்யம். ஸோ இப்படிலாம் இருந்திருக்கு ஆதி காலத்தில். ஸோ மாதங்கிக்கு என்ன விருப்பம்? காட்டுப்பூக்கள் தான் விருப்பம் அவளுக்கு. இந்த பெரிய இந்த வசதியான பூலாம் இல்லை, காட்டுப்பூ, காட்டு மல்லி, காட்டு முல்லை அதெல்லாம் இருக்கும். ப்ளஸ் இதர புஷ்பங்கள். அதே மாதிரி காதுக்கு போடுறது அந்த பனை ஓலை சுருளை தாலி பலாச தாடங்கான்னு வருது. ஸோ அவள் அதுதான் அடைச்சிக்கிறாள் 2 காதுலேயும். அதனால தான் வரலட்சுமி நம்ம இந்த கும்பத்தில் என்ன போடுறோம், நம்ம மஞ்சக்கிழங்கு, எலுமிச்சம்பழம், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் போட்டு காசு போட்டு ப்ளஸ் இது குங்குமச்சிமிழ் போடுறோம். அது குங்குமச்சிமிழ் திறக்க விட முடியாது. அது இதுவாட்டிருக்கோம், மரத்துலேயே கடைஞ்சி ரோஸ் கலர்லாம் போட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் போடுறோம். இல்லை அதோட பெரிய தங்க காசெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. அதாவது நிறைய பேர் அசட்டுத்தனமாக யாரோ இந்த யூடியூப்பில் பேசுகிறான், இப்போ என்னென்ன போடுறான், அது மகாலட்சுமி வருது, அஷ்டலட்சுமி வருது. அஷ்டலட்சுமிக்கு அதெல்லாம் சம்மந்தமே கிடையாது. இது வரலட்சுமின்றது அந்த கர்நாடக பிரதேசத்தில் ஆந்திரா பார்டர் ஒட்டிட்டு அந்த ஒரு பெண்ணுக்கு அம்பாள் கனவுல சொல்லி அவர் ரொம்ப தரித்திரத்தில் பாடுறா, கஷ்டப்படுறாவோ. அம்பாள் பண்ணும்போது எனக்கு அந்த பர்டிகுலர் டேயில் எனக்கு பண்ணேன். அதாவது ஆடி மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆவணி பிறந்து இந்த ஆடி மாதத்தை ஒட்டி இருக்கிற இதில் அந்த ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை நினைக்கிறது. அந்த நேரத்தில் நான் இது பண்ணுறேன், ஒரு அனுகிரகம் பண்ணேன்னு சொல்லும்போது அவள் அந்த நோன்பு இருக்கா. அப்புறமா ஸ்ப்ரெட் ஆகுது மிச்ச ஸ்டேட்ஸுக்கெல்லாம் அது. ஸோ இது மாதங்கி, ராஜ மாதங்கின்ற அவள் மந்திரியாக இருக்கா அம்பாளுக்கு. முத்திரேஸ்வரி பேர். ராஜராஜேஸ்வரி லலிதா மந்திரி தன்னோட முத்திர மோதிரத்தையும் அவகிட்ட தந்திருக்கா. நீ நானும் வேற இல்லை, நான் தான் நீ அப்படின்னு சொல்லி இது உனக்கு எனி எமர்ஜென்சி கேன் யூஸ் இட்னு சொல்லிட்டு மோதிரத்தையே தந்துடுறா அவகிட்ட. வாராகிக்கு அப்படி தெரில, நல்லா ஞாபகம் வச்சுங்க. வாராகி இட்ஸ் அவள் சேனாதிபதியாக இருக்கா, தண்டினி. இவ மந்திரினி, அம்பாளுக்கு அட்வைசராக இருக்கா இவ. இவளுக்கு முத்திரேஸ்வரின்னு பேர். இது அதாச்சு. இவளுக்கு கதம்ப வனவாசினி இதெல்லாம் வரும். இந்த ஓம் ஐங்கிலியும் சோவும் வரும். பாலா மந்திரத்தினுடைய முதல் இது சொல்கிற பாலா மந்திரத்தினுடைய இந்த பீஜாட்சரங்கள் தான் மந்திரடிக்கு வருது. ஓம் ஐங்கிலியும் சோம், கதபேஸ்வரி நமக, ஓம் ஐங்கிலியும் சோம் அப்படி தான் சொல்லுவோம். அதை லலிதைக்கு வரும்போது வேற மாறுறது. அது சொல்கிறேன் என்னன்றது. அடுத்ததாக பிரத்யங்கரா. இது வரைக்கும் நம்ம அது ஒரு தடவை ஜென்ரலாக பேசினோம், அவ்வளோதான். லலித்து சொல்லும்போது பிரத்யங்கரா சொல்லலை. பிரத்யங்கரான்ற தேவத்தை இப்போ உதயமாரான பைரவ பத்தினியாக வராகும் அம்பாளுக்கு. அதாவது நமக்கு தெரியாமல் நமக்கு கூடயே பழகிட்டு நமக்கு பின்னாடி முதுகில் குத்துவா சில பேர். அந்த மாதிரி பண்ணுறவாளை அவாக்கிட்ட இந்த சாதகனை காப்பாற்றுறது இவரோட வேலை. பிரத்யங்கரா முன்னொரு காலத்தில் பிரகலாதனை காப்பதற்காக ஸ்ரீமன் நாராயணன் தூணிலிருந்து நரசிம்ம அவதாரம் தோன்றுறார் இல்லையா, கிரண்யனை கொள்றார். அவன் பெற்றிருந்த வரம் காரணமாக ஒரு சொட்டு ரத்தமும் பூமியில் விழாதபடி நல்லா உறிஞ்சி கொடுத்ததினால் உக்கர சக்தி மிகுந்தவராக இருந்தார்.
மிக அஞ்சிய தேவர்கள் ரிஷிகள் முன்னோர்கள் சிவபெருமானை சரணடைந்தனர். சிவபெருமான் சர்வ வடிவம் எடுத்து நரசிம்மத்திரி உக்கத்திரை அழிக்கும்போது அவர் நெற்றிக்கண்ணில் சிங்க முகத்துடன் தோன்றிய இதுலேருந்து வர பைரவ வடிவம் எடுத்து வரும்போது அந்த நெத்திக்கண்ணில் சிங்க முகத்துடன் தோன்றிய பிரத்யங்கராதேவி நரசிம்மன் உக்கர சக்தியை அழித்து ஆக்கர்ஷிக்கொண்டார். இவ வந்து ஆகாச தேவதை. க்ஷம்ன்றது பீஜாஷரபதம். ஓம் க்ஷம் பட்சஜ்வாலா ஜுக்கே கராளதம் ஸ்ரே பிரத்யங்கரே ஷம் ஹ்ரீம் ஹூம்பட் ஸ்வாகான்னு சொல்லுவாள். இந்த ஹோமத்தில் தான் யூஸ் பண்ணுறோம். எங்கள் கோவிலில் பல வருஷங்கள் பண்ணியிருக்கோம் நாங்கள். இப்போயும் சரி, நான் ரொம்ப பெருசாக பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு மாடரேட் அப்போ வந்து நிறைய மிளகா கொட்டுவாள், கொஞ்சம் கூட கமராது. பிரத்யங்கரா எப்படி இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தால் அவள் வந்து எப்படி காக்கிறான்னா பத்தாளை நமக்கு தெரியாமல் இந்த அபிச்சார பிரயோகங்கள் கண் திருஷ்டி எல்லாம் திருஷ்டிகளெல்லாம் போக்குறது இப்போ தான் பிரத்யங்கரா தான். ஸோ இவளை உள்ளன்போடு பூஜை செய்தால் நாட்டிற்கோ வீட்டிற்கோ துன்பம் நேராது. பிரத்யங்கரா படத்தை வச்சுக்காது போனுவா. அதாவது ஒரு படம்னு இருக்குன்னா மனசில் உருவகம் பண்ணுறது தான் படம். ஸோ இது பார்த்துடலாம். இப்போ இந்த பிரத்யங்கரா எப்படி இருக்கான்னு பார்த்துடலாம். இப்போ அஸ்வாரூடா வரைக்கும் காமிச்சிட்டேன் நான். நான்கு திருக்கரங்கள், 1000 முகங்கள், 2000 கைகள் சொல்லியிருக்கு. சிம்ம பாகத்தில் உட்காந்துட்டுருக்கா. கிட்டத்தட்ட பைரவர் என்னென்னலாம் வச்சுருப்பார், டபரகம், சூலம், பாசம், அப்புறமா வந்து கையில் கபாலம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. பிரத்யங்கரா சென்னையில் இங்கே ரெடில்ஸ் தாண்டி சோழவரம் ஒரு ஊர் வருது, டவுனில் இறங்கணும். அங்கே உள்ளே போனால் செட்டிநாடு குதிரை பண்ணைன்னு போட்டிருக்கோம். உரக்காடு செல்லும் வழிண்டு அங்கே ஒருத்தர் டாக்டர் ராஜன் சுவாமி ஒருத்தர் இருந்தார். கேஎம்சியில் மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தவர். அப்படியே அம்பாள் உபாசனையில் வந்து கருமாரி அம்மனுக்கு ஒரு சென்டராக வச்சுக்காருன்னா தப்பு பண்ணிட்டாருன்னா அந்த காலத்தில் 108 கோவில் கட்டிட்டார். நிஜமாகவே இப்பயும் இருக்குது. அவர் என்ன செய்யணும், வீட்டில் பிரச்சனையாக இருக்கும்போது அவர் முக்தி அடையத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் எழுதி கொடுத்துருவார் கோவிலையே. ஸோ அது உள்ள எல்லா சக்தியும் பிரத்யங்கராக்கு பெரிய சிம்மம் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். வாய் வழியாக படிக்கட்டில் ஏறி உள்ளே இறங்கலாம். ஒரு குகை பிரத்யங்கரா வந்து குகையில் துக்கும்பலா தேவின்னு பேர். அது இந்திரஜித்து பூஜை பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல். யார் பிரத்யங்கராவை இது பண்ணுறாளோ அவளுக்கு உடனடியாக அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்லியிருக்கு. அங்கே அவர் தான் இந்த பிரத்யங்கரா மந்திரத்தை எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எடுத்து வச்சார். அப்புறம் என் குரு மூலமாக அது என் குரு கொடுத்த தைரியலட்சுமி அங்கே இருக்குது. அஷ்டலட்சுமி கோவில் இருக்குது. நடுவில் துளசி மாடம் சுற்றி ஒரு சின்ன பாண்டு மாதிரி இருக்கும். அதில் தைரியலட்சுமியை வந்து சம்பகாம்பா வாங்கி வச்சுருக்கா. அந்த காலத்தில் அவள் பேரெல்லாம் இருக்கும். அங்கே அவள் டாக்டர் ராஜன் சுவாமிகள் ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட அங்கே இருக்கு. அங்கே இல்லாத வடிவங்களே கிடையாது. யமனு கூட கோவில் இருக்கும். அதில் மாதங்கி இருக்கும், வாராகி இருக்கும், மதுரைவேர் இருக்கும், இவர் கருப்பன் இருக்கும். அப்புறம் மகடாஜல்பதி 2 தோளில் சங்கு சக்கரத்தோடு இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 10 அடி உயரத்துக்கூட இருக்கும். என்னென்னவோ சாமிகள் இருக்கும். இவோட ஸ்பெண்ட் ஹாஃப் டே தேர். உள்ளே போகிற வெளில வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகிடும், அரை நாள் ஆகிடும். அந்தந்த தேவதைக்கு உண்டான மரமும் வளர்த்துருக்கார் அவர் டாக்டர் ராஜசுவாமிகள். கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம் அது. வடவேற்காடு சோழபுரத்தில் உள்ள நுழைஞ்சு டவுனில் இறங்கினா ரைட் சைடில் உரக்காடு செல்லும் வழி, ஞாயிறுக்கு போகிற வழி இது. அதில் 1 கிலோமீட்டர் போனாலே வந்துடும், போர்டு போட்டிருப்பா. எண்டோமன் கோவிலாக இருக்குது இப்போ அது. ஸோ இந்த பிரத்யங்கரா ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே கட்டாயம் பார்க்க வேண்டியது. வாராகி ரொம்ப பார்த்தாச்சு. 8 கை வாராகி, 4 கை வாராகி, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இது ராஜமாதங்கி. ரொம்ப ஸ்மைலி பேசோட இருக்கும். 8 கை பாசம், அங்குசம், இப்போ நெற்கு சம்பா நெருக்கு எதிர், அப்புறம் வந்து தாமரைப்பூ, ஷார்கைன்னு ஒரு பறவை, கிளின்னு ஒரு பறவை, 2 கையில் வீணை வச்சுட்டுருக்கா. அந்த மாதிரி இருக்காம்ப ராஜமாதங்கி. மாதங்கி அவளுக்கு கீழே நிறைய இது இருக்குது. லகுஷியாமலான் இருக்குது, சுகஷியாமலான் இருக்குது, நிறைய இருக்குது. அதில் அவளுக்கு அங்கே பிரத்யங்க தேவதையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் டீட்டெயிலாக நான் போகல. இப்போ நம்ம பார்த்தது என்னென்ன, லலிதா பரமேஸ்வரி அப்படின்னு பார்க்கல. லலிதா பரமேஸ்வரி கூட 4 கைகள் என்னென்ன இருக்கோ அதிலே உண்டான தேவதை சொல்லியாச்சு. பால வந்து அங்க தேவதை,
பிரத்யங்க தேவதை அன்னபூரணி. அதுக்கு பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ கடைசியில் ஃபைனலி வி ஆர் கமிங் டு லலிதா மகாத்ரிபுர சுந்தரி. அவளுடைய கட்டுக்காலாக வந்து பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன் 4 கால சதாசிவம்ன்ற படுக்கை பாருங்க. அந்த படுக்கை மேலே உட்காந்துருக்காவோ. லட்சுமி சரஸ்வதி சாமர வீசரா அவளுக்கு. கீழே வந்து முன்னாடி கணபதியே சுப்பிரமணிய ஸ்ரீசக்கரம் இருக்கு கீழே. இந்த பாலா திருப்ப சுந்தரி போட்டிருப்பான். பாலா திருப்ப சுந்தரி வந்து சின்ன பொண்ணு இது இல்லை. ஆனால் அது இது போடும்போது பேர் அப்படி போட்டிருப்பாங்க. ஸோ இவளுக்கு சொல்லும்போது என்ன செய்யணும், 4 போட்டிருப்பான் எல்லா நாமாவளியில். ஓம் லலிதாம்பிகாய நமகன்னா ஓம் 4ன்னா ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம். ஓம் 1, ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ககார் ரூபாய் நமக. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கல்யாணி நமக. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் அப்படி வரிசையாக போயிட்டே இருக்கும். ஸோ வாராய்க்கு ஓம் ஐங்க்ளோம், மந்திரின்னைக்கு ஓம் ஐங்க்ளீம் சோம் முன்னாடி சொல்ல வேண்டிய இது. இவளுக்கு லலிதைக்கு ஓம் ஐங்க்ரீம் ஸ்ரீம் இப்படி சொல்லணும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பூஜைகள் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணணும். பெரிய வராகிக்கெல்லாம் வந்து 16 நாமாவளி தான், அழகாக சொல்லிட்டு போயிடலாம். அதை பிரத்யங்கராக்கெல்லாம் ஒரு அந்த இது சொன்னாலும் போதும், இந்த காயத்ரி சொன்னால் கூட போதும். ஸோ இந்த மாதங்கி வாராகி சொல்லும்போது அவளுக்கு உண்டான நாமாவளிகள் இவ்வளோ லிமிட்டட் நாமாவளி தான், அது சொன்னாலே போதும். நம்ம அஷ்டோத்திரங்கள் சொல்லலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம் வச்சு பண்ணுவதெல்லாம். இல்லைன்னா சுஷ்கமாக பூஜையை முடிக்குங்க. அதை எலாபரேட் இப்போ டைம் இருந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும் நல்லா. இப்போ இது பாருங்கள், வாராகி பாருங்கள். பஞ்சமி தண்டநாதா சமய சங்கேதா சமயேஸ்வரி ததா வாராகி பௌத்ரணி சிவா பார்தாளி மகாசேனா ஆக்ஞாசக்கரேஸ்வரி அரிக்னி சம்பிரோக்தம். அவ்வளோ இந்த அரிக்னி வரையும் படிக்கிறது. அதே மாதிரி மாதங்கிக்கு இருக்குது. இது 16. லலிதைக்கு சொல்லும்போது 24 நாமாவளி போட்டிருப்பா. அந்த ஞானப்பிரகாசம் புக்கு வாங்கின இந்த தண்டினி மந்திரினி லலிதா, அது சுஷ்கமான நாமாவளி 12, 16, 24 அப்படி போட்டிருப்பாள். ஸோ அது சொன்னால் போதும். பூஜை எளிமையான செய்கிறது அது. இல்லை எதுக்கு இது கூட டைம் இல்லை எனக்குன்னா இந்த சகசிராட்ச வித்யாவை சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு பேராக முடிஞ்ச உடனேயே ஒரு புஷ்பத்தை போட்டால் போதும். 13, 14 பேராக தான் இருக்குதுல, அதை சொல்லி முடிச்சிடலாம். இது மாதிரி சிம்பிளான பூஜை நான் சொல்கிறதெல்லாம். ஸோ இதை தெரிஞ்சுன்னு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை நான் நிறைய செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.